ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன குட் நியூஸ் அப்படின்னா, ரொம்ப 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 ஹாப்பியான நியூஸ்ன்னு சொல்லலாங்க. ஸோ பாருங்கள், தண்ணி ஆக்சுவலாக போர் போட்டோம், தண்ணி சூப்பராக வந்துடுச்சு. இது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக அது எப்படி தண்ணி வந்துச்சு, எத்தனை அடியில் வந்தது, எத்தனை அடி நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி எப்படி தெரிச்சு ஓடிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஹாப்பி. உண்மையாகவே அன்எக்ஸ்பெக்டடுன்னு சொல்லலாங்க. உண்மையாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக. ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் என்ன தேவை, என்ன வந்து நீடாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க. தண்ணி வந்து கிடச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விளைச்சல் நல்லா வரணும்னு நினைப்பாங்க. விளைச்சல் வந்து நல்ல விலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தண்ணி இல்லாமல் எத்தனை விளைச்சல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ விளையாமல் போகுது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தண்ணி எவ்வளோ முக்கியம் விவசாயம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம கிணறு, போரு எல்லாமே பார்த்தாச்சுங்க. ஸோ மறுபடியும் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன் வீடியோ வந்து இவ்வளோ பெரிய வீடியோவை தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் என்னோடய சேனலில். என்ன ரீசன் அப்படின்னா, தண்ணி ஆக்சுவலாக போர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தண்ணி வந்ததுங்க. ஸோ அது வந்து கண்டினியூவாக அது கடைசி வரைக்கும் அது எனக்கு விடுறதுக்கே மனசு வரல. சும்மா வந்து ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஸோ லாஸ்ட் வரைக்கும் இதோட மெமரி வந்து இருக்கணும் லைஃப்பில் அப்படின்றதுக்காக மட்டுமே இது வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையிலே என்ன சொல்கிறது, ஜெயிச்சிட்டுங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. உண்மையாகவே நம்ம வந்து இந்த தண்ணி எதுக்காக பயன்படுத்துகிறோம், இதோட விளைச்சல் வந்து நல்லா வருமா, வருமானம் வருமா வராதா அப்படின்றத தாண்டி நம்ம செலவு பண்ணுறதுக்கு நம்ம இந்த தண்ணி வந்து போதுமானதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலாக கிணறுமே வெட்டியிருக்காங்கங்க. கிணறு வந்து சரியாக தண்ணி வரல. ஆனால் இந்த போர் வந்து அவ்வளோ சூப்பராக தண்ணி வந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். அண்ட் வந்து என்னோடய மெமரியில் வந்து ஆக்சுவலாக இது இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இந்த வீடியோஸ் அதனால தான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் எனக்கு இது வந்து என்ன சொல்கிறது, வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பி. கொஞ்சம் கூட மனசே வீட்டில் ஆக்சுவலாக போதும், இதுக்கு மேலே வேண்டாம், 5 நிமிஷம் போதும், வீடியோ எடுத்து போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அந்த போர் போட்டு எவ்வளோ தூரம் தண்ணி வந்துச்சோ அவ்வளோ தூரம் எடுக்கணும்னு 1 மணி நேரம்னா கூட 1 மணி நேரம் எனக்கு வீடியோ எடுத்து வைக்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள் எப்படி தண்ணி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணி வர ஆரம்பித்தது, எண்டு வரைக்குமே ஆக்சுவலாக தண்ணி வந்துச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக போரை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து 1 இன்ச் 2 இன்ச்சு மிஸ் ஆனால் கூட தண்ணி வரதே ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம், சொன்ன அளவு தான் கரெக்டாக வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு, தண்ணி வருமா வராதா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அண்டு வந்து என்ன சொல்கிறது, காட் கிரேஸ். ஆக்சுவலாக நல்லபடியாக தண்ணி வந்து கரெக்டான இடத்துல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி தண்ணியுமே வந்துகிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்குமே. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக அந்த போர் போடுறதுமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய வந்து எதிரிகள் வந்து போகிறாம அப்படி படுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்காங்க. லைஃப்பில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியாது, அவ்வளோ ஈஸியாகவும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவோ வந்து பிரச்சனையை க்ரியேட் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலாக போரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போர் வந்து போட வேண்டான்ற மாதிரி. என்ன ரீசன் அப்படின்னா, தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரீசனுக்காக தாங்க. ஸோ தண்ணி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம தண்ணி போயிடும், அவங்க தண்ணி போயிடும் அப்படின்ற மாதிரி பொறாமையில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஆக்சுவலாக அதையும் தாண்டி நல்லபடியாக வந்து போர் போட்டு முடிச்சிட்டோம். ஃபைனலாக தண்ணியுமே வந்துடுச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ பேர் பொறாமையில் இருக்காங்க அப்படின்ற இடத்துல வந்து நாங்கள் போர் போட்டு தண்ணி வந்துச்சுன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சாதிச்ச ஃபீல் வந்துச்சு. உண்மையாகவே என்ன ரீசன் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு தண்ணி இதுக்கு முன்னாடி போர் போட்டு தண்ணி கம்மியாக வந்திருக்குல்ல, வராமல் கூட போயிருக்கு அப்படின்னும் போது இப்போ தண்ணி வரல அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அசிங்கமாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து உண்மையிலே தண்ணி வந்தது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையாகவே அவங்களுக்குலாம் மூஞ்சில் கறி பூசின மாதிரி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக உண்மையிலே இவ்வளோ சீக்கிரம் தண்ணி வருமான்னு சொல்லிட்டு. போர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சாப்பிட கூட இல்லைங்க. காலையில் எத்தனை மணிக்கு, ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக 3 மணி வரைக்கும் வந்து போர் வந்து நான் சாப்பிடவே இல்லை. அங்கேயே வெயிட் பண்ணி தண்ணி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எத்தனை அடி போடுறாங்க, எத்தனை அடியில் வந்து தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி வந்தது நான் தான் பார்த்துட்டு எல்லாருக்குமே போய் சொன்ன, தண்ணி வந்துடுச்சு, ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. தண்ணி உண்மையிலே ஒரு பிளஸ்ஸிங்கான விஷயங்க. உண்மையாகவே அது பாருங்கள், அப்படியா தண்ணி வந்து ஓடிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ தண்ணி வந்து ஆக்சுவலாக
போர் போடுறதுன்றது வந்து இப்போ வந்து இன்னொரு தோட்டம் ஒன்று நான் அப்டேட் பண்ணுறேங்க. அது ஆக்சுவலாக ஆல்ரெடி அப்டேட் பண்ணலாம் தான் இருந்தேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு உடம்பு சரியில்லைன்றதுனால 1 வீக்காக சரியாக வீடியோஸ் போட முடியல. ஒரு 10 டேஸ் பக்கம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் படுது. ஸோ அதனால தான் வீடியோஸ் சரியாக போட முடியல. இது ஆக்சுவலாக போர் போடுறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, கரும்பு தோட்டத்துக்கு சுத்தமாக தண்ணி இல்லைங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதோட அப்டேட் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு. தண்ணி ஆக்சுவலாக வந்துட்டே இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பி. என்ன அப்படின்னா, எங்கள் சைடு வந்து கொஞ்சம் நல்ல ட்ரையான ஏரியா தாங்க. ஸோ ட்ரையான ஏரியாவில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரே ஒரு போருமே இந்த அளவுக்கு தண்ணி வந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கரும்பு தோட்டம் தாங்க போட்டிருக்கோம். கரும்பு தோட்டம் ஆக்சுவலாக செடி வச்சதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் மண் சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடும்போது ஆக்சுவலாக உரம் போட்டு கொத்தி விட்டுருக்காங்க. கால் எடுத்ததுக்கப்புறம் சுத்தமாக தண்ணி இல்லை. கரும்பு தோட்டம், அப்புறமா நெல் வயல், மஞ்சள் எல்லாமே வந்து காஞ்சிட்ருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலேயே எங்கள் ட்ரையான ஏரியாவில் இவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கு. இவ்வளோ தண்ணி இருக்கிற இடம் வந்து இத்தனை வருஷம் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி ஃபைனலாக நம்ம பண்ண செலவுக்கு நம்ம எஃபோர்ட்டுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடச்சிதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்கிறது, கடவுளுக்கு ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலாக விவசாயிங்க வந்து ஆக்சுவலாக இப்போ விவசாயம் பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, தண்ணி ரொம்ப எதிர்பார்ப்பாங்கங்க. ஸோ தண்ணி எந்த ஒரு விளைச்சலுக்குமே தண்ணி ரொம்ப ரொம்ப நீடு, ரொம்ப ரொம்ப தேவை. அதுக்கு மேலே விளைச்சல் நிறையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. விளைச்சல் வந்தால் விலை வரணும்னு யோசிப்பாங்க. ஸோ ஃபைனலாக தண்ணி கிடச்சிது. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி. தண்ணி ஆக்சுவலாக எனக்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் எனக்கு அந்த இடத்த விட்டு நகரவே மனசே வரல. ஸோ அது வந்து கடைசி வரைக்கும் கூடவே இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அது தண்ணி வர்றதை பார்க்கவும் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ட்ரையான பிளேஸில் இவ்வளோ தண்ணி கிடச்சது வந்து பெரிய விஷயங்க. போர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம மனசில் என்ன தோணும் அப்படின்னா, நல்லபடியாக தண்ணி வரணும், தண்ணி வந்தால் மட்டும்தான் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோணும். அது இல்லாமல் நம்மளை சுற்றி வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறது, அவங்க மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க தண்ணி வரக்கூடாதுன்ட்டு வேண்டிப்பாங்க. ஆனால் வந்து சுற்றியும் 10 பேர் தண்ணி வரக்கூடாது அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான் தண்ணி வரணும்னு வேண்டிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த போர் போடுறவங்க மட்டும்தான் தண்ணி வரணும்னு வேண்டிப்பாங்க. அந்த நிலத்துக்காரர் மட்டும்தான். ஸோ ஃபைனலாக வந்து சுற்றியும் ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, போடவே கூடாதுன்ற மாதிரி. ஸோ ஃபைனலாக போர் போட்டாச்சு. கரும்பு தோட்டத்துக்கு தண்ணி வந்தாச்சு. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி. எனக்கு லாஸ்ட் வரைக்குமே இது வீடியோ வந்து என்ன சொல்கிறது, ஸ்டாப் பண்ணுறதுக்கு மனசே வரலைங்க. ஸோ கடைசி வரைக்கும் எனக்கு அதை பார்த்துட்டே இருக்கணும், அதே இடத்துல இருக்கணுன்ற மாதிரி அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. தண்ணி வந்து ஆக்சுவலாக எத்தனை அடி ஆக்சுவலாக போடுறோம் அப்படின்னா, 60 அடியில் தண்ணி வர ஆரம்பிச்சதுங்க. 60 அடியில் வர ஆரம்பிச்சது. நாங்கள் இப்போ 500 அடி வரைக்கும் தாங்க போட்டோம். 500 அடி வரைக்குமே தண்ணி வந்து வந்துட்டே தான் இருந்துச்சு கடைசி வரைக்குமே. 500 அடின்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆக்சுவலாக எங்கள் சைடெலாம் ரொம்ப ட்ரையான ஏரியா. 1000 அடி கூட போட்டிருக்காங்களாம். ஸோ 1000 அடிலாம் போட்டுலாம் எங்களுக்கு ஆக்சுவலாக டார்கெட் வந்து 60 அடியில் ஒரு தண்ணி வரும், அப்புறமா 160 அடியில் ஒரு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். அது 2 தண்ணி மட்டும் தான் நீங்கள் 300 அடியில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமா இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி இப்போ வந்து கிடச்சிருச்சு, நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து இன்னும் ஒரு 100 அடி இல்லை 200 அடி போட்டிங்க அப்படின்னா தண்ணி உங்களுக்கு வந்து சேவ் ஆகும், தண்ணி வந்து நிறைய கிடைக்கும், உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னா மீண்டும் நீங்கள் வந்து போர் போடணும்னு சொல்லிட்டு இப்போ இதே போர் வந்து நம்ம மறுபடியும் ரீசெட் பண்ணி மறுபடியும் போடணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் அமௌண்ட் ஜாஸ்தியாகும். இப்போவே வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 100 அடி ஆக்சுவலாக 0 to 100லேருந்து 200 அடின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து 56 ரூபா, 56, 66, 76, 86ன்னு ஒவ்வொரு 100 அடிக்குமே வந்து அமௌண்ட் வந்து ஏறிட்டே இருக்கும், 10 ரூபா ஏறிட்டே இருக்கும். நாங்கள் வந்து ஃபைனலாக அப்புறம் வந்து 500 அடி வரைக்கும் தாங்க போட்டோம், அதுக்கப்புறம் போடல. ஸோ அதுக்கே வந்து அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக தண்ணி வந்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே நிறையா இப்போ வந்து நம்ம ட்ரையான பிளேஸில் வந்து இவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கிறது வந்து பெரிய விஷயம். இதே வந்து இந்த ஆற்றோரத்துங்களில் கொஞ்சம் சாம்பிரமான ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆற்று இல்லைன்னா வந்து குளம், ஏரி பக்கம் அந்த மாதிரி இடத்துங்களில் கொஞ்சம் சாம்பிரமாக தண்ணி வந்து என்ன சொல்கிறது, அதோட இது இருக்கும், அந்த ஈரப்பதம் இருக்கும், தண்ணி அப்சர்வேஷன் வந்து நல்லா வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஏரியாவில் இவ்வளோ அடியில் வந்து இவ்வளோ தண்ணி கிடச்சது ரொம்ப 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 பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறோம்.
தண்ணி பாருங்கள் எப்படி தெரிச்சு ஓடிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஸ்டார்ட் டு எண்டு வந்து இதுக்கு முன்னாடி போடுறவங்க சொல்லுவாங்க அப்படியே கட 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 கடன்னு கல் தான் போகும், அப்படியே பவுட்ரு தான் வரும், வீடு வாசல்லாம் வெறும் பவுட்ரு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே நம்மளது வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி 60 அடியில் தண்ணி வந்துடுச்சு. 60 அடியில் தண்ணி வர ஆரம்பிச்சது, 500 அடி வரைக்குமே தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. பாருங்கள் பவுட்ரு கூட அதிகமாக வராது. சூப்பராக வந்து போர் வந்து நல்லபடியாக போட்டு முடிஞ்சதுங்க. ஸோ ஃபைனலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தண்ணி வந்தது தாங்க ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக அது வந்து எனக்கு பார்த்துட்டே இருக்கணுன்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது வந்து பைப் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு பைப்புமே பாருங்கள் தண்ணி அப்படியே தெரித்து வந்துட்டே தான் இருந்தது கடைசி வரைக்குமே. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக தண்ணி கிடைக்கிறதுலாம் வரங்க உண்மையாகவே. ஆக்சுவலாக தண்ணி வந்து போராக இருக்கட்டும், கிணறாக இருக்கட்டும், நம்ம விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ தண்ணி வந்து இல்லாமல் எத்தனையோ டைம் வந்து நெல் அப்புறமா கரும்பு இதெல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகி காஞ்சி போயிருக்குது. விலை இல்லாமல் போயிடுச்சுன்றதை தாண்டி தண்ணி இல்லாமல் சரியாக விளையாமையும் போயிடுக்குது. தண்ணி கஷ்டப்பட்டு இப்படிலாம் போர் போட்டு விளைஞ்சி அது விவசாயத்தில் விளைச்சல் வரும்போது விலை இல்லாமல் போனதும் இருக்குது. ஸோ வந்து நமக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நஷ்டம்தாங்க. ஸோ மனசு கேட்காதில்ல, சரி சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி பார்ப்போம், ஏதாவது பண்ணலாம், அட்லீஸ்ட் அது நான் வரட்டுமேன்னு சொல்லிட்டு செய்வாங்கள்ல, அந்த ஒரு நம்பிக்கை தான். ஸோ ஃபைனலாக வந்து மம்மி வீட்டார் தான் போட்டிருக்காங்க. மம்மி வீட்டார் தான் தண்ணி வந்துடுச்சு. போர் போட்டு ஃபைனலாக எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு ஆசைங்க நிஜமாகவே. நிலம் வந்து விவசாயம் வந்து பண்ணையம் பண்ணணுன்ற மாதிரி விவசாயம் பண்ணணும், அப்புறமா போர் போடுறது கிணறு வெட்டுறதுலாம் அவ்வளோ ஆசை. கஷ்டப்பட்டு ஒரே ஆளாக ஒத்தாளாக நின்று இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்காங்க லைஃப்பில். உண்மையிலே எங்கள் அப்பா வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய விஷயம், அந்த மனுஷன் அவ்வளோ உழைக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ரொம்ப ஹாப்பி உண்மையாகவே. ஃபைனலாக இப்போ தண்ணி வந்துடுச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு ஆக்சுவலாக. ஸோ தண்ணி வந்தது பாருங்கள். இன்னும் 100 அடி தான் போட சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட தான் சஜஷன் கேட்டாங்க. சரி போடலாம், என்னுடைய ஆப் தான் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமா பாருங்கள் தண்ணி வந்துட்டே தான் இருந்துச்சு பாருங்கள். இவங்க தான் எங்கள் அப்பா. கஷ்டப்படுறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிப்பாங்க. பாருங்கள் தண்ணி எப்படி வருது பாருங்கள். பாருங்கள் ரொம்ப 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 ஹாப்பி ஆக்சுவலாக. பாருங்கள் தண்ணி எப்படி தெரிச்சு ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ட்ரை பிளேஸில் இவ்வளோ வந்தது பெரிய விஷயம் தாங்க. ஸோ நிறைய வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, எங்கேயுமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் இந்தளவு கிடச்சது வந்து ரொம்ப ஹாப்பி. அதுக்குமே தண்ணியாக ரோடுக்கெலாம் வருதுன்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஸோ கெடுக்கிறதுக்கு வந்து நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்கங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஒருத்தர் கெட்டு போகணுன்னு தான் நினைப்பாங்க. லைஃப்பில் வந்து யாரையுமே வழிகாட்டி தூக்கி விடணும், லைஃப்பில் வந்து முன்னேறணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் வி ஆர் பிளெஸ்ஸிங். ஸோ ஆக்சுவலாக கடவுள் வந்து நம்ம கூட துணையாக இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் கெட்ட சதிக்குமே நம்ம வந்து டவுன் ஆக மாட்டோம், உண்மையாகவே இறங்கி போக மாட்டோம். ஸோ அதுதான் ஃபைனலாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபைனலாக வந்து போர் போட்டு தண்ணி வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் ஏன் நான் அப்டேட் பண்ணுறேன்னா, லைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணால் ஃப்யூச்சரில் நம்மளோட மெமரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசன் தான். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம கூடவே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான் ஆக்சுவலாக எனக்கு இந்த போர் போட்டது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலாக போர் போடுறதே வந்து திடீர்னு சடனாக தான் பிளான் பண்ணாங்க. எனக்கு கரும்பு தோட்டம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, இது வந்து தண்ணி விடலை அப்படின்னா அதுக்கு செலவு பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அது இல்லாமல் கரெக்டாக இப்போ ஒரு 2 தண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்து மழை வர ஆரம்பிச்சதுன்னா மழை தண்ணி அப்படியே பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போர் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இல்லைனா இவ்வளோ சீக்கிரம் போர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நெல் அப்புறமா கரும்பு ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஏன்னா அறுவடைக்கு வந்து ரெடியாக இருக்குன்ற மாதிரி தான். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கா. சொல்ல நெல்லில் ஆக்சுவலாக லாஸ்ட் அந்த 10 days 15 days 1 month வந்து அந்த பால் பிடிச்சி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, கதிர் வரும் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜில் நிறைய டைம் வந்து ரொம்ப ட்ரையாக ஆகிட்டு அப்புறமா வந்து நல்ல நெல்லே வராமல் போயிருக்கு. ஸோ அப்படிலாம் கஷ்டப்படும் போது இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி ஆக்சுவலாக இது சப்போர்ட் பண்ணோன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட்ல வேறு வழி இல்லை அப்படின்னும் போது இது கொஞ்சம் தண்ணி சப்போர்ட் பண்ண இல்லையா. மழை அதுக்கப்புறம் மழை வந்தது அப்படின்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியே மழை வந்துச்சுன்னா அது ஆக்சுவலாக மழை தண்ணியில் ஆக்சுவலாக சரியாக போயிடும். ஸோ ஃபைனலாக வந்து தண்ணி வந்துடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஊருக்கு போனேன் அப்படின்னா கரும்பு வயலுக்கு வந்து தண்ணி விடுறது, அந்த கரும்பு வயல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதும் சரி அப்டேட் பண்ணுறேன். அப்புறமா வந்து கரும்பு ஆக்சுவலாக எப்படி நட்டுருக்காங்க, எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதுமே சொல்கிறேன்.
ஆக்சுவலாக அந்த டைம் நெல்லுக்கு தான் தண்ணி பத்தாமல் போயிடுச்சுங்க. நெல் வந்து இந்த டைம் சரியாக வரல. 50 மூட்டைக்கு மேலே நெல் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த டைம் நோய் வந்துச்சா இல்லை பட்டம் சரியில்லையான்னு தெரியல. நெல் வந்து ஆக்சுவலாக 10 மூட்டை கூட வராதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம், போயிட்டு நான் ஊருக்கு போகும்போது உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் வந்து டெய்லி 10 o'clock வரும். மார்னிங் 10 o'clock, ஈவினிங் 4 o'clock வரும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். 10 o'clock வீடியோஸ் வரும். அண்டு வீடியோஸ் போட முடியலனா நான் லைவ் வந்து போஸ்ட் போடுறேங்க. ஸோ லைவ் வந்து ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். பாருங்கள், போர் ஆக்சுவலாக போட்டே தான் இருந்தாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஆக்சுவலாக போட்டுட்டு இருந்தாங்க. தண்ணியுமே ஸ்டார்ட்டும் என்னன்ற மாதிரி 60 அடியில் ஸ்டார்ட் ஆனது 160 அடியில் ஒரு டைம் தண்ணி வந்ததுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக வந்துச்சு. ஸோ 2 இன்ச்சுக்கு மேலே தண்ணி வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்து பைப் வந்து மாற்றிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நெல் வயலுக்கும் அப்புறமா வந்து கரும்பு தோட்டத்துக்கும் ஆக்சுவலாக எப்படி இருக்குது, செடி எப்படி இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், தண்ணி எப்படி தெரிச்சிட்ருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து போர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் என்னோடய சேனலில் வந்து விவசாயம் பண்ணுறவங்க மட்டும்தான் பார்க்குறீங்க. ஸோ விவசாயம் வந்து நீங்கள் என்ன மல்லித்தோட்டம் வச்சுருக்கீங்க, நிறைய பேர் மல்லித்தோட்டம் வச்சுருக்கவங்க பார்க்குறீங்க. அண்ட் வந்து என்ன தோட்டம் வச்சுருக்கீங்க, அண்ட் வந்து நீங்கள் போர் போட்டிருக்கீங்களா, போர் போட்டு தண்ணி கிடச்சிருக்கா இல்லையா, எத்தனை அடியில் வந்து தண்ணி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மேக்ஸிமம் போர் போட்டு தண்ணி கிடைக்காம இருந்திருக்கு. கம்மியாக அன்எக்ஸ்பெக்டடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, நம்ம எதிர்பார்க்காத டைமில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி வீடியோஸ் 10 o'clock வந்து போட்டுருவேங்க. ஸோ முடியாத பட்சத்தில் டிலே ஆகும். இல்லைனா ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆகுங்க. ஆக்சுவலாக இப்போ கூட கோல்டு அதிகமாக தான் இருக்குது. எனக்கு இந்த தண்ணி பார்க்கவுமே வாய்ஸே மாறிடுச்சு. உண்மையிலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ எப்படியாச்சும் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி போட்டுருணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு வந்து இந்த போர் வீடியோ ஆக்சுவலாக போட்டே ஆகணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நிறைய டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ, அப்புறமா உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, அப்புறமா ஃபோனுமே ரெடி ஆகலைங்க. ஃபோனுமே கெட்டு போச்சா. ஸோ அதனால தான் வீடியோ வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக இப்போ பொங்கல் வீடியோ கூட ஆக்சுவலாக அப்டேட் பண்ணல, மல்லி வீடியோவும் அப்டேட் பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த போர் வீடியோ தான் அப்டேட் பண்ணணும், நீங்களும் பார்க்கணும். ஏன்னா வந்து அது கண்ணில் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு இது வந்து எடிட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டு இதோட டைமிங் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க, இல்லை 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்க, யாருக்கெல்லாம் இந்த வந்து போர் போட்டிருக்கிறது தண்ணி வந்திருக்கிறது ஆக்சுவலாக லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணுன்னு தோணுச்சு, லாஸ்ட் வரைக்கும் நான் பார்த்தேன் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், தண்ணி ஆக்சுவலாக அப்புறமா வந்து என்ன சொல்கிறது, கவர் பண்ணிட்டாங்க அந்த சைடு தண்ணி போகாத மாதிரி. அதனால தான் ஃபுல்லாக வந்து மூடி விட்டதுனால தாங்க தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வந்து மேலே வரைக்கும் தண்ணி தெரிச்சு வருதுன்னு சொல்லிட்டு மேலே வந்து சாக்கு வந்து போட்டு வச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க ஃபைனலாக. ஸோ எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா 70,000 ரூபாங்க. ஸோ 68,000 ரூபா சம்திங் வந்து போருக்காக ஆச்சு. அதை ஒவ்வொரு 100 அடிக்குமே வந்து 56 ரூபாலேருந்து 100 அடியிலேருந்து ஆக்சுவலாக 0 to 100 அடி, 100 அடியிலேருந்து 200, 200லேருந்து 300, 300லேருந்து 400, 400லேருந்து 500க்கு ஒவ்வொரு அடிக்குமே 56 ரூபா, 66 ரூபா, 76 ரூபா, 86 ரூபான்ற மாதிரி ஒவ்வொரு 100 அடிக்குமே 10 ரூபா வந்து ஏறிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து 69,000 எங்களுக்கு ஆக்சுவலாக ஆச்சு. போர் வந்து ஊற்று பார்த்தவங்க வந்து ஆக்சுவலாக 1000 ருபீஸ் தாங்க அவங்களுக்கு கொடுத்தோம். 1000 ரூபாய்க்கு வந்து நல்லபடியாக வந்து தண்ணி இருக்கிற இடம் வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் போர் போட்டு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓவராலாக அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 70,000ங்க. ஸோ ட்ரீட் வந்து 1000 ருபீஸ் கொடுத்தாங்க. 69,000 ஆச்சு. 69,000 ஓவராலாக 70,000 ரூபா ஆச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி தண்ணி வந்தது. ஸோ யாரில் போர் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு, மல்லி வீடியோ வேணுமா இல்லை கரும்பு வேணுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்ன சேனல் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ தேங்க்யூ. பாருங்கள், தண்ணி ஆக்சுவலாக வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் தண்ணியோட என்ன சொல்கிறது, தண்ணியோட கஷ்டம், தண்ணியோட அருமை வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விவசாயிகளுக்கு மட்டுமே தெரியும். ஸோ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைனலாக வந்து ஜெயிச்சிட்டோம்.
உண்மையிலேயே ஜெயிச்சிட்டோம். ஆக்சுவலாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க மறக்காமல் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணதுக்கு அதுதான் ரீசன். ஸோ தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக வரும். தேங்க்யூ. பாய்.